But who is she? She's a journalist, she's a political scientist, and in that documentary movie, you will hear about her. It's a lie. Someone proves that it's a lie. You know that so many eyes now are looking at Russia, so all the materials that are published by our Ministry of Foreign Affairs on the website, it's 100% proof. So if somebody wants, for example, any international organization wants to justify it, to ask, give us the evidence of there are evidence. It's all the papers are done properly. It's the same thing every time we are telling. So this Bucha issue, when it happened 2 years ago or so? 3 years. 3 years ago. Everyone is saying, Bucha. பார்த்துருக்கு எவ்வளோ உண்மையை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். எப்படி அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கண்டிப்பா மாற்றங்கள் பார்த்துட்டு தான் இருக்கும். விரைவே வருமா. இன்னைக்கு நீங்க பாக்குறது நம்ம ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா அது ஒரு 5000 இயர் ஹிஸ்டரி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரே ஒரு படம் வியட்நாம் வாரோட கோர்ஸே மாத்துச்சு. நீங்க படிச்சீங்கன்னா ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா நீங்க சொல்ற அதே ஸ்க்ரால் பண்ணிட்டே போறதுதான் வியட்நாம் வார் இருக்கு இல்லையா, அந்த வாரோட கோர்ஸை மாத்தினது எப்படின்னு பாருங்க. நீங்க சொன்ன அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே போகும்போது ஒரே ஒரு படம், ஒரு சின்ன பொண்ணோட படம் ஒன்று இருக்கும். அந்த படத்தை பார்த்த உடனே அந்த வாரே மாறி போச்சு. அதனால நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சைலண்ட் மெஜாரிட்டி இருக்குல்ல, அதை நீங்க லேசா எடுக்காதீங்க. எப்பவுமே என்னைக்குமே சொல்றேன், அதாவது சைலண்டா எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உலகம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இட் இஸ் விட்னஸிங் அண்ட் தென் இட் வில் ஆக்ட் வென் இட் இஸ் டைம். அதனால வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது இட் இஸ் அ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்க வேர்ல்டு வாரே எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வேர்ல்டு வாரமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் டுக் டைம். ஸோ ஒரு நாள் 2 நாள்ல கிடையாது, கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் கண்டிப்பா உண்மை வெளில வரும்ல. ஸோ நம்மளுக்கு நடந்தது வெளியில வந்ததா இல்லையா? ஸோ நான் என்ன கேட்குறேன், 1800 இருந்து 1947 வரைக்கும் நம்மளோட ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அது அப்படியே மறைச்சிட்டாங்களா? நம்மளுக்கு எதுவுமே நடக்கல அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்க முடியுமா? இல்ல. ஸோ வெளியில வருதுல கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப இவ்வளோ $1 trillion நம்ம அந்த மாதிரி தான் இந்த விஷயம் எல்லாம். அதுதான் சொன்னேன், 2014 இருந்து அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஸோ நான் அந்த ரீஜன் இப்போ இந்த கான்ஃபிளிக்ட் எதனால வந்தது அப்படின்னு பாருங்க. எதுக்காக இப்போ ரஷ்யா நீங்க பார்க்கும் போதே ஃபுட் செக்யூரிட்டி இருக்கு, எல்லாமே செக்யூரிட்டி இருக்குன்னா அதுக்கப்புறம் எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு பாருங்க. எதனாலன்னா அங்க நடந்த அநீதிக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்காக தான், இதுக்கு மேல இந்த அநீதி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த அநீதி அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நான் ஒரு நாள் சொல்ல முடியும். நீங்க போய் பாருங்க, படிச்சு பாருங்க. அதான் சொன்னேன் நான். அங்கதான் சொல்றேன், அந்த சட்டம் ஏன் அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற ஸ்கிரால் இருக்குல்ல, அது மாறிச்சு. ஸ்கிரால் பண்ணதை நிறுத்திட்டு இல்ல எனக்கு இது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம். 2 கிலோமீட்டர் போயிருக்கு. அதனால இப்ப டைம் எடுக்குமா, இது உடனே எல்லாம் போகாது. இது ஆரம்பமே அவ்வளோ, நான் சொல்றது 2014 நடந்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. நம்மளால ஏதாவது தடுக்க முடியுதா? பொய் செய்திங்கிறது எல்லா ஊருக்கும் காமன். அப்படி நல்லவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா பிரச்சனையே இல்லையம்மா. ப்ராப்ளமே நல்லவங்க ஒன்னா சேரலன்றதானே பிரச்சனை. நீங்க சொல்றது ஐடியல் வேர்ல்டா இருந்தானே நீங்க சொல்றது ஓகே. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க பொய் தான் ஈஸியா ஃபாலோ அப் போயிட்டு இருக்கு. உண்மை அப்படியேதான் உண்மை நிற்கதான் நிற்கும். போய் சொல்லு, அதாவது நீங்க ஃபேக் ப்ராடக்ட்னு எப்படி சொல்லுவீங்க ஜென்ரலா? ஒரு இல்ல உண்மையை பக்கத்துல வச்சீங்கன்னா தான் பொய் இருக்கும். கரெக்டா இல்லையா? இப்ப இதே மாதிரி ஒரு டம்மி ஒன்று படிக்கிறது, இது டம்மி ஒன்று கையில் வச்சிருக்கேன், எது ஒரிஜினல் எப்படி கட்டி. ஸோ அந்த மாதிரி டம்மி தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப உண்மை நிற்கிறது தான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ.